என்னண்ணா சொல்கிறீங்க? ஸ்பேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வந்திருக்கா? நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாரு ப்ராக்சிமா சென்ச்சுரியிலேருந்தா? அப்போ ஏலியன்ஸ் உண்மையிலேயே இருக்காங்களா? நம்மளாம் ஏலியன்ஸை பார்க்குற அளவு தயாராகிட்டோமா? ஏலியன்கள் இருப்பது உண்மையா? பாருங்கள் 1/2 வித் ஏலியன் தம்பியில். டோலிமர் செய்திகளுக்காக உங்கள் பால்ராஜ். இப்படி தாங்க லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நியூஸு, ப்ரெஸ், மீடியா, அதுக்கப்புறம் வந்து இந்த சயின்ஸ் பற்றி பேசுகிற யூடியூப் சேனல்ஸு, அதே மாதிரி அவங்களோட பர்சனல் பிளாகில் எல்லாருமே கேட்குற பொதுவான கேள்வி என்னென்னா, இந்த ரேடியோ வேவ்ஸ் எங்கேருந்து வந்தது? உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்காங்களா? எப்படி இவ்வளோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு பிளானட்லேருந்து நம்மளால் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து வாங்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, ரேடியோ வேவ்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், ஏன் இந்த டவுட்டு, அதாவது ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் தான் இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து நமக்கு அமிச்சாங்களா அப்படின்ற டவுட்டு ஏன் வந்தது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் மீ சனீஷ் அண்ட் வெல்கம் டு மை ஷோ கிளியர் கட். முதல்ல நம்ம இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரேடியோ வேவ்ஸுங்கிறது ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு வேவ் ஃபார்ம் உண்டாகுது. இந்த வேவ் ஃபார்ம் எதனால் உண்டாகுதுன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸும் மேக்னெட்டிக் சிக்னல்ஸும் ஆசிலேட் ஆகிறதுனால உண்டாகுது. இதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் பார்த்திங்கன்னா 7 வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. நம்ம விசிபிள் லைட் இருக்குல்ல, நம்ம சூரியன்லேருந்து வர விசிபிள் லைட், இது கூட ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இப்போது நம்ம 7 வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக், இந்த 7 வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் எதால் ரொம்ப தூரம் போக முடியும், எதால் கம்மியான தூரம் தான் போக முடியும் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம்னா, வேவ் லெங்த் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை வச்சு சொல்லுவோம். இந்த வேவ் லெங்க்த்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ஸ்ன்னு இருக்கும். அதாவது இந்த கிராஃபில் ஹாரிசான்டல் லைனில் மேலே இருக்கிற கர்வ் பேர் வந்து க்ரெஸ்ட்டு, கீழே வர கர்வ் பேர் வந்து ட்ரஃப்பு. ஒரு க்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு க்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம வந்து வேவ் லெங்க்த்துன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு வேவ் லெங்க்த்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அதால் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ்க்கு தான் இருக்கிறதுலே வேவ் லெங்த் அதிகமாக இருக்குது, அண்ட் காமா ரேஸ்க்கு தான் இருக்கிறதுலே வேவ் லெங்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நமக்கு ஸ்பேஸ்லேருந்து ஒரு ரேடியோ சிக்னல்ஸ் வந்திருக்குல்ல, இதை பற்றி வந்து பார்ப்போம். இது எங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கஸ் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இங்கே தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரேடியோ சிக்னல்ஸை. எங்கேருந்து வந்திருக்கும், அதாவது இந்த ரேடியோ சிக்னல்ஸ்க்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ராக்சிமா சென்ச்சுரின்னு ஒரு ஸ்டார் இருக்குது நம்ம சன்னுக்கு பக்கத்தில். ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்சிமா சென்ச்சுரி இப்போ நம்ம சன்னு சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு இப்போதைக்கு வந்து வச்சுப்போம். சரி, இதை ஏன் ஏலியன்ஸ் தான் அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு நேச்சுரலாக வந்திருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சியாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், ரேடியோ வேவ்ஸு ரேடியோ ஃப்ரீக்வன்சி நேச்சுரலாக வருமா அப்படின்னு. வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்பேஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ரொம்ப வேகமாக ஆக்சலரேட் ஆகும்போது அது ரேடியோ வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்படி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஏலியன்ஸாக இருக்கலாம், ஏலியன்ஸ் அமைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில ரீசன்ஸை வச்சு சொல்கிறாங்க. அந்த ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். மொதல் ரீசனாக இவங்க எதை வந்து கோட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட சிக்னல் வந்து 982 மெகா ஹெர்ட்ஸாக வந்து இருக்குது. 982 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் ஒரு ரேடியோ கண்டிப்பாக நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்க்கர்ஸ் டெலஸ்கோப்பில் தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த டெலஸ்கோப்பை வேரியஸ் பொசிஷனில் மறுபடியும் மாற்றி வச்சுட்டு திருப்பி ப்ராக்சிமா சென்ச்சுரி பக்கமே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அப்போயும் இந்த ரேடியோ சிக்னல் கான்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு ரேடியோ சிக்னல் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நேச்சுரல் ரேடியோ சிக்னல், ரேடியோ ஃப்ரீக்வன்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால இது வந்து மேன்மேடாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து இது வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஸ்டடீஸை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ரேடியோ வேவ்ஸ்னால் என்ன, ஏன் அதால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுது, அண்ட் இப்போ ரீசெண்டாக எர்த்துக்கு ஸ்பேஸ்லேருந்து வந்த ரேடியோ வேவ்ஸ், இதை பற்றிலாம் வந்து பார்த்தோம். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உண்மையிலேயே அப்படி ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் இருந்தால் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் டெவலப்டாக இருக்கா, இல்லை ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then, bye-bye from Sanish.